ஆம் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய சீடர்களாய், உம்முடைய பரிசுத்த பாதத்தில் வந்திருக்கும் எங்களுக்கு இந்த நாளுக்குரிய திவ்ய வார்த்தையினாலே எங்களை போஷித்தருளும். இந்த வாரம் முழுமைக்கும் உரிய வல்லமையினாலே எங்களை நிறைத்து அனுப்பும். பரிசுத்த பந்தியில் சேரவிருக்கிற எங்களுக்கு இந்த வார்த்தை எங்களை ஆயத்தப்படுத்தும் வண்ணமாய் அமைத்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளை என்னுடைய வாழ்க்கையில் பாக்கியமான நாளாக கருதுகிறேன். 6-7 ஆண்டுகளுக்கு பின்பு உங்கள் மத்தியிலே வருவதற்கு தேவன் கிருபை செய்தமைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த திருச்சபையை ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து சென்ட் மார்க் திருச்சபையோடு கூட நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மதிப்பிற்குரிய போதகர் சாம் கிடியன் ஐயா அவர்களுக்கு, இந்த திருச்சபையிலே நமக்கு உதவி போதகராக இருந்து நடத்துகிற அருமையான ஐயாவுக்கு, அதோடு கூட நம்முடைய உபதேசியார் ஐயா அவர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த ஆராதனையில் ஓய்வு பெற்ற மூத்த போதகர் திரு தர்மராஜ் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஸோ அவர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்த, அவர்களையும் வாழ்த்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஜான் கிருபாகரன் என்று கேள்விப்பட்ட உடனேயே அநேகருடைய சிந்தையெல்லாம் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவை சுற்றி வரும். உண்மைதான். 40 ஆண்டுகளுக்கு மேலாக, ஏறத்தாழ 44 ஆண்டுகள் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் பணி செய்தேன். இயக்கத்தினுடைய சட்டத்திட்டத்தின்படி என்னுடைய 65வது வயதில் ஓய்வு பெற்றேன். ஓய்வு பெற்றபோது ஆண்டவர் சொன்னது, இது ஓய்ந்திருக்கும் காலம் அல்ல, ஈசி சேரில் அமர்ந்து பேர பிள்ளைகளோடு விளையாட வேண்டிய காலம் அல்ல, நீ செல்ல வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது, உனக்கு நான் வைத்திருக்கிற கடமை இன்னும் உனக்கு காத்திருக்கிறது. உன்னுடைய சரீரத்தில் உதிரம் ஓடிக்கொண்டிருக்கும் வரைக்கும், உன்னுடைய சுவாசம் உன்னுடைய நாசியில் இயங்கிக் கொண்டிருக்கும் வரைக்கும் நீ இந்த பணியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்கள் என்கின்ற ஒரு புதிய மிஷனரி ஊழியத்தை ஆண்டவர் தந்தார். ஆண்டவருடைய பிரிதான கிருபையினாலே 2013ஆம் ஆண்டு துவக்கம் இந்த பணியில் தன்னார்வ பணியாளர்களாக நானும் என்னுடைய மனைவியும், ஆனால் அனைத்து பணிகளையும் நிறைவேற்றுகிற அவருடைய சீடர்களாக பணி செய்து வருகிறோம். இந்த இயக்கத்திற்கு இப்பொழுது வயது 13 வயதாகிறது. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் 11 மாநிலங்களுக்கு இந்த இயக்கத்தை ஆண்டவர் எடுத்து சென்றிருக்கிறார். 214 முழுநேர ஊழியர்களை கொண்ட இயக்கமாக பணி செய்யும் பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். 39 மக்கள் கூட்டங்கள் மத்தியில் பணி செய்து கொண்டு வருகிறோம். இதுவரைக்கும் ஆண்டுடைய கிருபையினால் 23 ஆலயங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள்ளாக 300 மிஷனரிகள் அனுப்ப வேண்டும் என்கிற தரிசனத்தோடு நாங்கள் முன் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த 214 ஊழியர்கள் நீங்களாக 2050 சிறு பிள்ளைகள் 69 மையங்களில் சிறுவர் பயிற்சி மையம் என்கின்ற அந்த கோச்சிங் சென்டர்ஸில் படித்து கொண்டிருக்கிறார்கள். 2 கணினி மையங்கள், 5 தையல் பயிற்சி மையங்கள் அமைத்து இளம் தலைமுறைக்கும் பணி செய்து வருகிறோம்.
இது அதிகம் அறியப்படாத ஒரு ஊழியம், வெகு சிலரே அறிந்து ஜெபித்து தாங்குகிற ஊழியம். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரால் ஏவப்படுவீரானால் உங்களுடைய கரங்களிலே இந்த பத்திரிகை கொடுத்திருப்பார்கள். அதற்குள்ளே இந்த இயக்கத்தை பற்றிய விவரங்கள் எல்லாம் இருக்கும். இந்த உள்ளே இருக்கிற படிவத்தையும் நீங்கள் நிரப்பி கொடுத்து இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கவும் தாங்கவும் 3 மாதத்திற்கு ஒரு முறை வெளிவரும் இந்த பத்திரிகையையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தேவை என்ன என்று கேட்பீர்களானால் 7 ஊழியர்களை தெரிந்தெடுத்திருக்கிறோம். இன்னும் அவர்கள் இந்த பணியிலே இணையவில்லை. காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு இன்னும் ஸ்பான்சர்ஷிப், அவர்களை தாங்குபவர்கள் கிடைக்காததினாலே அவர்கள் காத்திருப்போர் பட்டியலிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் அநேகர் அறிந்திருக்கிறபடி ஒரு மிஷனரியை தாங்குவதென்றால் மாதம் 4000 ரூபாய், ஒரு குழந்தையை தாங்குவதென்றால் மாதம் 1200 ரூபாய். அப்படி இதில் ஏதேனும் ஒன்றினையோ அல்லாவிட்டால் உங்களால் இயன்றதையோ கொடுக்க விரும்புகிறவர்கள் கூட இதனுள் இருக்கும் படிவத்தை நிரப்பி கொடுத்துவிட்டு செல்லலாம். அல்லாத பட்சத்தில் இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இப்படி வளர்ந்து வரும் இந்த மிஷனரி பணிக்கு நீங்கள் ஜெபிக்கவும் கரங்கொடுக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 3 நாட்களாக 2 நாள் முடிந்திருக்கிறது, இன்றைக்கு 3வது நாள். இந்த நாட்களிலே உலகுக்கு ஒளியாய் என்கிற மொத்த தலைப்பின் கீழாக வெள்ளிக்கிழமை மாலையிலே மலைமேல் பட்டணம் என்கிற தலைப்பிலேயும், நேற்று சனிக்கிழமை மாலை நம்பிக்கையின் ஒளி பகிர்வு, நம்பிக்கையில் ஒளி பகிர்வு என்கிற தலைப்பிலேயும், இன்றைக்கு காலையில் சிலுவையும் சீடத்துவத்திற்கான முன் உதாரணமும் என்ற தலைப்பிலே முதல் ஆராதனையில் சிந்தித்தோம். ஆக இதை சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், நாம் கிறிஸ்துவின் சீடர்கள், ஒளியிலே வாழ வேண்டியவர்கள், அந்த ஆசீர்வாதத்தை அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டியவர்கள். அதோடு மட்டுமல்ல, சீடத்துவத்திலே பாடுபடுவதும் ஒரு பங்காக இருக்கும் என்றால் அந்த பாடுகளுக்கும் நம்மை அர்ப்பணித்து முன் செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த நாட்களினுடைய சிந்திக்கும் கருப்பொருள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தை நாம் புரட்டிக் கொள்வோம் என்றால் அதில் 44வது வசனத்திலிருந்து 47வது வசனம் வரைக்கும் முதல் திருச்சபை உதயமான போது 3000 பேரை கொண்ட திருச்சபையாக உதயமாகிறது. அப்பொழுது அந்த சீடர்கள் மத்தியில் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை இருந்தது என்பதை நாம் அங்கே வாசிக்கிறோம். அதே போல் 4வது அதிகாரத்திற்கு வரும் பொழுது 4வது அதிகாரத்திலேயும் 34வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் கிறிஸ்துவை பின்பற்றும் சீடர்களினுடைய வாழ்க்கை முறை, மற்ற மக்களோடு கூட சேர்ந்து வாழும்போது சமுதாயத்தில் அவர்களினுடைய சாட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர்கள் நிலத்தை விற்றார்கள், பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள், யாருக்கும் எந்த குறைவும் இல்லாதபடி எல்லோருக்கும் எல்லாமும் உண்டாயிருந்தது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அனுதினமும் அப்பம் பிட்குதலிலேயும் திருவசனத்தை கேட்பதிலேயும் அப்போஸ்தலருடைய போதனைகளுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நான் உங்களுக்கு இதனுடைய அடிப்படையில் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அதிலிருந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவனாலே உந்தப்படுகிறேன். அந்த கதாபாத்திரம் யார்? அவரும் ஒரு சீடன்தான். அவரும் ஒரு அப்போஸ்தலனாக உருவெடுத்த ஒரு தேவனுடைய மனிதன்தான். அவருடைய பெயர் என்னவாக சொல்லப்பட்டு இருக்கிறது? இயற்பெயர் யோசே. வேதத்திலே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு பெயர் பர்னபா.
வாசிக்கிறேன் பாருங்கள். எத்தனாவது அதிகாரம்? 4வது அதிகாரம் 36வது 37வது வசனம். சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஆக ஏனைய சீடத்துவத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்த சீடர்களாகிய விசுவாசிகள் என்ன வாழ்க்கை முறையை கொண்டிருந்தார்களோ அதே வாழ்க்கை முறையை இவனும் அணிந்தவனாய் அதை பின்பற்றுகிறவனாய் இருந்திருக்கிறான். ஆக இவனிடத்திலிருந்து முதலாவது நாம் கற்றுக்கொள்கிற குறிப்பு என்னவென்றால், அவன் உள்ளத்தை கொடுத்தவன். சீடன் என்பவன் அவனுடைய அங்கு அடையாளங்கள் என்ன, அவனுடைய குணாதிசயம் என்ன என்று யோசிப்போம் என்றால், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி இருக்கிறது. அப்படி அனுதினமும் கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற சீடன் எப்படிப்பட்டவன்? பரிசுத்த பேதுருவின் ஆலயத்தின் 2வது ஆராதனையிலே வந்து அழகாய் அமர்ந்து அமைதியாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த சீடத்துவ வாழ்க்கையை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையினுடைய அழகு என்ன, அடையாளம் என்ன? முதலாவது, இவன் உள்ளத்தை கொடுத்தவன். அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரத்திலே வாசிக்கிறேன் பாருங்கள். 24வது வசனம். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். உள்ளத்தை கொடுத்தவன் நீங்கள் இன்னுமே சொல்லலையே அப்படி நீங்கள் நினைக்கலாம். இவனை குறித்து முதலாவது சொல்லி இருப்பது என்ன? நல்லவன், பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தவன், விசுவாசத்தினால் நிறைந்திருந்தவன். இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு முறை ஒரு மனிதன் சொல்கிறான், நல்ல போதகரே என்று சொல்கிறான். அப்பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? பிதா ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே, என்னை நல்ல போதகரே என்று சொல்வானேன் என்று இயேசு தம்மை குறித்து சொல்லுகிறார். அதே வேத புத்தகத்தில் இந்த பர்னபாவை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எப்படி பதிவு செய்திருக்கிறார்? அவன் நல்லவனும். எதினாலே நிறைந்திருந்தானாம்? உலகத்து உடைமைகளினால் அல்ல, சொத்து சுகங்களினால் அல்ல, அல்லாவிட்டால் தன்னுடைய பட்டங்களினாலும் பதவியினாலும் இப்படிப்பட்ட உலக பிரகாரமான காரியங்களினால் அல்ல, பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தானாம், விசுவாசத்தினாலும் நிறைந்திருந்தானாம். ஆக பரிசுத்த ஆவியானவர் யாரை நிரப்பக்கூடும்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்திய பின் யாரொருவர் பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே கீழ்ப்படுகிறவர்களுக்கென்று அருளப்பட்ட ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் என்று உச்சரிக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட உள்ளங்களிலே வந்து தங்குகிறார். ஆக இவன் விசுவாசத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிறைந்திருந்ததினாலே அவன் உள்ளத்தை ஒப்பு கொடுத்தவன் என்பதும், அவன் சமுதாயத்திலே நற்பெயர் பெற்றிருந்ததினாலே நல்லவன் என்றும் இங்கே உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினுடைய இன்னொரு குணாதிசயம் என்ன தெரியுமா? ஆவியின் கனிக்கு 9 சுவை சொல்லப்பட்டு இருக்கிறது. அதிலே ஒன்று விசுவாசம். ஆவியின் வரங்களிலே ஒன்றாக சொல்லப்பட்டு இருக்கிறது, அதுவும் இந்த விசுவாசம். ஆக இந்த பர்னபா உள்ளத்தை ஒப்பு கொடுத்திருந்ததினாலே அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருந்தான், விசுவாசத்தினாலே நிறைந்திருந்தான். நம்ம கதை எப்படி? உங்கள் கம்பெனியில் உங்களை பற்றி வேலைக்காரர்கள் என்ன சொல்லுவாங்க? உங்களோடு வேலை செய்கிறவங்க உங்களை பற்றி என்ன சொல்லுவாங்க? கல்லூரியிலே உங்களோடு கூட படிக்கிறவர்கள், பள்ளியிலே உங்களோடு கூட படிக்கிறவர்கள், சமுதாயத்தில் உங்களோடு கூட வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள்
நம்மை பற்றி என்ன சொல்லுவார்கள்? உள்ளத்தை ஒப்பு கொடுத்தவன். இன்றைக்கு உங்கள் மத்தியில் நின்று பேசி கொண்டிருக்கிற என்னுடைய பெயர் காளிமுத்து, எங்கள் அக்கா பேர் காளியம்மாள், என் தம்பி பேர் முருகேசன், எங்கள் அண்ணன் பெயர் ஆறுமுகசாமி. இதை ஒன்றுக்கு மேற்பட்ட முறை இதே ஆலயத்தில் கூட நான் சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்ன சொல்ல வருகிறேன், 9 பேரோடு பிறந்து இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்த நான், சிலைகளுக்கு முன்பாக முடங்கி கிடந்த நான், இன்றைக்கு பரிசுத்த பீடத்திலே நின்று இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், ஒரு நாளிலே என் உள்ளத்தை கொடுத்தேன். இயேசு என் உள்ளத்திற்குள் வந்தார். உள்ளத்தை ஒப்பு கொடுத்தவன் பர்னபா. ஒரு குட்டி பிள்ளைகிட்ட உன் பேர் என்னன்னு கேட்டார் ஒரு போதகர். பேரை சொன்னான். ஏசப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டாங்க. அந்த இருக்காருல்ல அப்படின்னு ஃபோட்டோவை காண்பிப்பார். நிறைய வீட்டில் அப்படி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கோம்ல, அப்படின்னு நினச்சாரு. அந்த குழந்தை சொல்லிச்சான், என் உள்ளத்துக்குள்ளே இருக்காரு. உன் உள்ளத்துக்குள்ளே இருக்காருன்னு உனக்கு எப்படிம்மா தெரியும் அப்படின்னு கேட்டாராம். நான் தானே கதவை திறந்து விட்டேன் என்று சொன்னாலாம். இதோ வாயில் படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுகிறேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். உள்ளத்தை கொடுத்தவன் இந்த பர்னபா. இரண்டாவது, உள்ளதையெல்லாம் ஒப்பு கொடுத்தவன் இந்த பர்னபா. உள்ளதையெல்லாம் ஒப்பு கொடுத்தவன் பர்னபா என்று எப்படி சொல்லுகிறோம்? ஏனைய சீடர்கள் தங்களுக்கு இருந்த உடைமைகளையெல்லாம் விற்று எப்படி அப்போஸ்தலருடைய பாதத்திலே படைத்து எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்களோ, அதே போல இவனும் ஏற்கனவே வாசித்த வேத வசனத்தை போல 4வது அதிகாரம் இறுதி வசனம் 37வது வசனத்திலே வாசித்தது போல தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இவன் லேவி குடும்பம் என்று ஏற்கனவே வாசித்தோம். சீப்புருதிவை சேர்ந்தவன் என்று ஏற்கனவே வாசித்தோம். லேவியர்களுக்கு சொத்து சுகம் இருக்கக்கூடாது, உடைமைகள் இருக்கக்கூடாது. ஆண்டவர்தான் அவர்களுக்கு உடைமை, சொத்து, சுகம் எல்லாமும். இது லேவியராகமத்தில் எழுதப்பட்டு இருக்கிற ஒரு கட்டளை பிரமாணம். அப்படி என்றால் இந்த லேவியனுக்கு இந்த நிலம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்கலாம். விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு திருமணம்னா சாதாரணமாக நடக்கும். விருதுநகர்லேயே பெஸ்ட் கேட்டரர்ஸ் கொண்டு வந்து 2500 பேருக்கு ஒரு பெரிய மண்டபத்தை புக் பண்ணி ஓஹோ ஓஹோன்னு நடக்கும்ல. சிவகாசிலையா பட்டுப்படவை எடுப்பாங்க, காஞ்சிபுரமே போனாலும் போவாங்க. காஞ்சிபுரத்தில் போனால் கூட அங்கே உள்ள ப்ராடக்ட் தான் கிடைக்கும்னு சொல்லி சென்னைக்கு போவாங்க, கோயம்புத்தூர் போவாங்க, கொஞ்சம் பக்கத்தில் போனால் திருநெல்வேலிக்கு போவாங்க. ஆர்எம்கேவி இருக்குது, போத்தீஸ் இருக்குது, நல்லி இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படி நம்முடைய குடும்பத்தில் பல்வேறு விதமான காரியங்களுக்கென்று நாம் செலவு செய்து கொண்டிருக்கும் போது இவன் என்ன செய்தானாம்? தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்றானாம். சரி, இந்த நிலம் எப்படி வந்ததுதான் நம்ம கேள்வி கேட்டோம். அவங்க மாமனார் கொடுத்த சீதனமாக இருக்கலாம். பாளையங்கோட்டையில் இல்லை நாகர்கோயிலில் ஒரு திருமணம் நடந்துச்சுன்னா ஒரு 5 ஏக்கர் நிலம், 500 தென்னை மரம், 300 பலாமரம்னு எழுதி கொடுக்குற மாதிரி மாமனார் ஏதோ இவனுக்கு ஒரு சொத்து கொடுத்துருப்பார் போல். அதை பத்திரமா வச்சுருந்துருக்கான். எருசலேமில் இருந்த பழக்கம் ஒருவேளை சீப்புர் தீவில் இல்லாதிருந்திருக்கலாம். என்ற போதிலும் தனக்கென்று இருந்த ஒரே ஒரு சொத்து, அதையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் படைத்தானாம். உள்ளதையெல்லாம் கொடுத்தவன் பர்னபா. 7 மிஷினரிகள் தெரிந்தெடுக்கப்பட்டு வெயிட்டிங் லிஸ்டில் இருக்காங்க. மாதம் 4000 ரூபாய் கொடுத்து தாங்குகின்ற ஒரு குடும்பம் வேண்டும் என்று சொன்னால் வந்துட்டாங்களா விஷயத்துக்கு என்று நினைக்க தோன்றி இருக்கும். ஆனால் பர்னபா போல உள்ளதையெல்லாம் கொடுப்பதற்கு மனநிலை கொண்டவர்களுக்கு இது பாரமாகவோ கஷ்டமாகவோ இருக்காது. உள்ளதையெல்லாம் கொடுத்தவன் இந்த பர்னபா.
நீங்கள் எப்போதாவது அப்படி கொடுத்துருக்கீங்களா? இன்றைக்கு நம்முடைய நடைமுறையில் இதை எப்படி நமக்கு மொழிபெயர்த்து கொள்ளலாம் என்றால், உள்ளதையெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் படைக்கிறேன், நீரே எனக்கு இதை தந்தவர், நீரே இதை ஆண்டு நடத்தும், நீரே இதை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொடும். அதே நேரத்தில் என் திருச்சபைக்கு நான் கொடுக்க வேண்டிய பங்கில் ஒரு குறையும் வைக்காமல், திருச்சபைக்கு வெளியே நடந்து கொண்டிருக்கின்ற மிஷினரி பணிகளுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை எந்த விதத்திலையும் நான் வஞ்சிக்காமலும், சுற்றிச்சூழ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏழை மக்களுக்கு என்ன செய்யப்பட வேண்டுமோ அதை செய்யவும் எனக்கு உதவி செய்தருளும் என்று பரிபூரணமாய் தேவனுக்கு நம்முடைய உடைமைகளை அர்ப்பணிப்போம் என்றால், நாமும் பர்னபாவை போல சிலுவை சுமக்க ஒப்பு கொடுத்த சீடன். மூன்றாவது, இந்த பர்னபாவை குறித்து என்ன வாசிக்கிறோம் என்றால், இவன் உண்மை சீடர்களை ஒன்று சேர்ப்பவன். உண்மை சீடர்களை ஒன்று சேர்ப்பவன். நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கிடணுங்கிறதுக்காக ஊன்னு சொல்லிக்கிட்டே வரேன், சரியா? பிள்ளைகளுக்கு கதை சொல்லியிருக்கீங்களா வீட்டில்? பெட் டைம் ஸ்டோரிஸ். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு சொல்லணும். அவர் ஒரு நாள் வேட்டைக்கு போனார். எதிரில் ஒரு சிங்கம் வந்துச்சு. அவர் அம்பை எடுத்தார், வில்லில் வைத்தார், சிங்கத்தை நோக்கி எய்தார். சத்தமே இல்லை வச்சுக்க, ஒரு ஓங்கி ஒரு அடி அடிப்பாங்க. ஏமா அடிக்கிறீங்க? ஊன்னு சொல்லு. கதை கேட்குறியா தூங்குறியா? இப்போ நீங்கள் செய்தியை கேட்குறீங்களா மனசில் பதிச்சுக்கிட்டீங்களாங்கிறதுக்காக, சரியா? ரைட். 2 ஊ சொல்லியிருக்கோம். உள்ளத்தை கொடுத்தவன், உள்ளதையெல்லாம் கொடுத்தவன். மூன்றாவது, உண்மை சீடர்களை ஒன்று சேர்ப்பவன். என்னோடு கூட இந்த 9வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு திருப்பிக் கொள்வீர்களானால், அங்கே பரிசுத்த பவுல் என்று இன்றைக்கு நாம் சொல்லுகின்ற இந்த பகுதியிலே அன்றைக்கு சொல்லப்பட்ட சவுல் என்பவன் கமாலியலினுடைய பாதத்திலே அமர்ந்து கற்ற ஒரு பரிசேய குடும்பத்தை சார்ந்தவன், பக்தி வைராக்கியம் உள்ளவன். எருசலேமில் உள்ள சீடர்களை துன்புறுத்தியதோடு அவன் திருப்தி கொள்ளாமல் தமஸ்குவிலும் இருக்கிற கிறிஸ்துவின் சீடர்களை சிறைப்பிடிக்க வேண்டும் என்று புறப்பட்டு வருகிறான். குதிரையில் போர் வீரர்கள் புடைசூழ புறப்பட்டு வருகிறான். இயேசு அவனை சந்திக்கிறான். அப்பொழுது பட்ட பகலிலே கொளுத்தும் வெயிலிலே கீழே விழுகிறான். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்கிற சத்தத்தை கேட்கிறான். ஆண்டவரே, நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று ஆண்டவர் பதில் சொல்கிறார். இதுவரைக்கும் தச்சனுடைய மகன், அவர் ஒரு மனிதர், வேத புரட்டர், ஓய்வு நாளிலே செய்யக்கூடாததையெல்லாம் செய்பவர் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தவன் முதல் முறையாக நீ துன்பப்படுத்துகின்ற இயேசு நானே என்று சொல்வதை கேட்கிறான். அப்பொழுது அவனுடைய உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் வளைக்கும் பரிபூரணமாய் அர்ப்பணித்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று அர்ப்பணிக்கிறான். இப்பொழுது தமஸ்கு பட்டணத்திற்குள்ளே போகிறான். அனனியா என்கிற சீடனின் மூலம் அவனுடைய ரட்சிப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறான். அந்த நாள் முதல் தைரியமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகருகிறான். இப்பொழுது இவனுடைய உயிருக்கு உலை வைப்பதற்கு, அவனை சிறைப்பிடிக்க கொன்று விடுவதற்கு அங்கிருக்கிற யூதர்கள் முயற்சி செய்கிறார்கள். அப்பொழுது இவன் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடத்தக்கதாக அங்குள்ள சீடர்கள் கூடையிலே வைத்து மதில் வழியாக இறக்கி விடுகிறார்கள். இப்போ எருசலேமுக்கு வருகிறான். என்ன எண்ணத்தோடு வருகிறான்? சிவகாசிக்கு வாராருன்னு வச்சுக்கோங்களேன். சென்ட் பீட்டர்ஸ் இருக்குது, மார்க் சர்ச் இருக்குது, ராக்லண்ட் சர்ச் இருக்குது. ஐயோ, சர்ச்சுக்கு குறைவா, அந்த சபை இந்த சபை என்று, பெந்தை கோஸ்தை சபை, சுவாதீன சபை என்று இருக்கிறது. என்னை நிச்சயமாக ஆள் உயர மாலை போட்டு என்னை வரவேற்பார்கள் என்று பெரிய எதிர்பார்ப்போடு வாரான். ஒரு போஸ்டரை காணோம், ஒரு நோட்டீஸை காணோம்,
ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு இல்லை. எல்லா இடத்திலும் திருச்சபையின் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கிறது. போதகர் பிஷப்ஸினுடைய இல்லங்கள் எல்லாம் பூட்டப்பட்டு இருக்கிறது. வேறு வழி இல்லாமல் நேர சிவகாசி ரயில்வே ஸ்டேஷனில் போய் படுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த செய்தி யாருக்கு போகுது? பர்னபாவுக்கு போகுது. சவுல் எருசலேமுக்கு வந்தார், அதாவது சிவகாசிக்கு வந்தார். அவனை ஏற்றுக்கொள்ள ஆள் இல்லாதனால எங்கே போனார்னே தெரியலை. இவர் கோவில்பட்டியில் கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்த பர்னபா ஒரு கார் எடுத்துக்கிட்டு நேர சிவகாசி வரார். ஒவ்வொரு கோயிலாக போய் தேடுறார். மதுரையில் பிஷப் வீடு வரைக்கும் போய் தேடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் முயற்சி பண்ணி ஆளை காணும். கடைசியில் திரும்பவும் சிவகாசி வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறார். அங்கே உள்ள பெஞ்சில் ஒருவன் படுத்திருக்கிறான். தட்டி கேட்குறாரு, ஹூ ஆர் யூ? ஆர் யூ சால்? எஸ், ஐ எம் சால். நீ யாருப்பா? உன் பேர் என்ன? நான் சவுல். ஏன் இங்கே படுத்திருக்க? யாரும் என்னை ஏற்றுக்கொள்ளலை. எல்லா வீடுகளும், எல்லா கோவில்களும், எல்லா திருச்சபைகளும் பூட்டப்பட்டு இருக்கிறது. இன்னும் என்னை கொலைகாரனாகத்தான் பார்க்கிறார்கள். ஏற்றுக்கொள்ள ஆள் இல்லை. அப்போ சவுல் என்ன செய்கிறாரு? சோர்ந்து போயிருந்த நேரத்தில் பர்னபாவை பற்றி கொள்ளுகிறார். சிவகாசியிலேயே ஒரு சிறந்த ஹோட்டல், அதை புக் பண்ணி அன்றைக்கு மாலையில் ஒரு வரவேற்பு கூட்டம் வைக்கிறார். எல்லாருக்கும் நோட்டீஸ் போடுறாரு. எஸ்எம்எஸ் போகுது, இமெயில் போகுது, சமூக வலைத்தளங்களில் என்னென்ன விதத்தில் அறிமுகப்படுத்த முடியுமோ எல்லாம் போகுது. மாலையில் ஸ்பெஷல் டீன்னு வேற போட்டாங்களா. பெரிய ஹோட்டலாக ஊழியக்காரங்க எண்ணிக்கைக்கு குறைவே இல்லை. 100க்கு 100 அட்டண்டன்ஸ். ஆராதனை முடிந்தது. இப்பொழுது செய்தியாளரை, விருந்தினரை அறிமுகப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட தருணத்தில் பர்னபா சொல்கிறாரு, இன்றைக்கு நம்முடைய விருந்தினர் சகோதரன் சவுல் அப்படின்னு சொன்ன உடனே போதகர்களெல்லாம் ஓட்டம் பிடிச்சாங்களே, ஓட்டம் பிடிச்சி கொடுக்கறக்கா நம்மளை கூட்டியிருக்காங்கன்னு சொல்லி. அப்போ பர்னபா சொல்கிறாரு, பயப்படாதீங்க, நீங்கள் யாரும் தப்பிச்சு போக முடியாது என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் பாருங்கள். உங்களை அழைத்த தேவன் இந்த சவுலை அழைக்க முடியாதா? உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களை தூக்கி எடுத்தவர், கழுவி சுத்திகரித்தவர் இந்த சவுலை சுத்திகரிக்க முடியாதா? இவனும் உங்களைப் போல அழைக்கப்பட்டு, உங்களைப் போல கழுவப்பட்டு கிறிஸ்துவின் சீடன் என்று அறிமுகப்படுத்துகிறார். வாசிக்கிறேன் பாருங்கள். அப்போஸ்தலர் 9:26 சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லோரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அதன் பின்பு அவன் எருசலேமில் அவர்களிடத்திலே போக்கும் வரத்துமாயிருந்தான். இன்னொரு விதத்தில் சொல்றதா இருந்தா, பர்னபா இல்லாவிட்டால் ஒரு சவுல் இல்லை, காணாமல் போயிருப்பார். இந்த வேத புத்தகத்தில் இருக்கின்ற 13 நிருபங்கள் இல்லாமல் போயிருக்கலாம். There was a Barnabas who was able to encourage Saul, embrace Saul, bring him into the circle of apostles. அப்படிப்பட்ட ஒரு சவுலாக நீங்கள் இருக்க வேண்டுமென்றால் ஒரு பர்னபா தேவை. அப்படிப்பட்ட பர்னபாக்களாக நாம் இருப்போம் என்றால் நம்முடைய திருச்சபையில் அநேக புதிய உள்ளங்களை நாம் கூட்டி சேர்க்கலாம். இப்போ நானும் 2 நாள் அங்கே இருக்கேன். யாராவது நின்று, பிரதர் உங்கள் பேர் தான் ஜான் கிருபாருண்ணா, சென்னையிலேருந்து வந்திருக்கீங்களான்னு யாராவது கை குலுக்கியிருக்கீங்களா? உங்களுக்கு அறிமுகமான ஒரு பிரசங்கி யாரையே நீங்கள் சந்தித்து 4 நல்ல வார்த்தை, உங்கள் ஒய்ஃப் வந்திருக்காங்களா, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? கண்டிப்பாக ஆகியிருக்கணும் இல்லையா? 75 வயசுன்னு வேற காலையில் சொல்லிவிட்டேன். அப்போ பேர பிள்ளைகள் கூட இருந்திருக்கணும். யாராவது கேட்டாங்களா? அப்படி இருக்கும்போது
கோவில்பட்டியிலிருந்து ஒரு மாறுதலாகி சிவகாசி சாட்சியாபுரத்துக்கு வந்து இந்த ஆலயம் ரொம்ப அழகாக இருக்க, இங்கே தான் தொழுது கொள்ளணும்னு வந்தா யார் அவரை பார்த்து, உங்களை பார்த்தா புதுசாக தெரியுது, புதுசாக வந்திருக்கீங்களா, வீடு பார்த்துட்டிங்களா, உங்கள் பிள்ளைக்கு அட்மிஷன் கிடச்சிட்டா, உங்கள் ஒய்ஃபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டா, யாராவது விசாரிப்போமா? போதகர் வாசல் நின்று சந்திக்கிறதா இருந்தாலும் இந்த வாசல் வழியாக போயிடுவோமே, புது ஆளை நம்ம என்னைக்கு சந்திக்க போகிறோம்? இல்லை, பர்னபா உண்மை சீடர்களை ஒன்று சேர்ப்பவன். இன்றைக்கு திருச்சபையில் எண்ணிக்கை குறைவதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு திருச்சபையிலே நம்பிக்கை இல்லாமல் போவதற்கு மக்களுக்கு காரணம் என்ன? விசாரிப்பதற்கு ஆட்கள் இல்லை, ஊக்கப்படுத்துவதற்கு ஆட்கள் இல்லை. இந்த பர்னபாவுக்கு இன்னொரு பெயர் என்ன? ஆறுதலின் மகன், சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், கான்சோலேஷன். நீங்களும் நானும் பர்னபாக்களாக மாறுவோம் என்றால் இவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் கட்டப்பட்டிருக்கிற ஆலயம் இன்னும் விரித்து கட்டப்படும், முன்னுக்கு இழுத்து கட்டப்படும். இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆத்துமாக்கள் உள்ளே வருவார்கள். திருச்சபைக்கு உள்ளே இருக்கும் மக்களை மட்டுமல்ல, திருச்சபைக்கு வெளியில் இருக்கிற மக்களையும் கிறிஸ்துவை நேசிப்பவர்களையும் கூட்டி சேர்ப்பதற்கு இன்றைக்கு பர்னபாக்கள் தேவை. அவர்கள்தான் உண்மை சீடர்கள். நான் சீடன் சீடன் சீடன்னு இதில் ஒரு பெரிய பேட்ஜ் ஒன்று போட்டுக்கிட்டு என் காரில் ஒரு நல்ல வசனத்தை பின்னால் ஒட்டிக்கிட்டு அப்படியே ஊர்வலம் வர்றதுனால நான் சீடன் என்பது அர்த்தம் அல்ல. அலெக்சாண்டர் சொன்னது போல, ஒன்று உன்னுடைய பெயரை மாற்றிக்கொள், இல்லாவிட்டால் என்னை போன்ற உண்மையான அலெக்சாண்டராக மாறிவிடு அப்படின்னு சொன்னாராம் ஒரு போர் வீரனை பார்த்து. உண்மை சீடர்களாய் மாறுவோம், அல்லாவிட்டால் இந்த கிறிஸ்தவத்திற்கு ஒரு முடிவு கட்டுவோம். இன்றைக்கு தேவை பர்னபாக்கள். இன்னும் ஒரே ஒரு குறிப்பை மட்டும் முடிச்சுறேன். நான் 5 குறிப்பு வைத்திருந்தேன், ஒரு குறிப்பை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன். அந்த 4வது குறிப்பு என்ன? உத்தம ஊழியர்களையே உருவாக்குபவன். சீடர்களை ஒன்று சேர்ப்பதற்கும் ஊழியர்களை உருவாக்குவதற்கு என்ன வித்தியாசம்? சவுலை ரட்சித்தது ஆண்டவர், இவன் கூட்டி சேர்த்து அவனை ஒரு நல் தலைவனாக உலகுக்கு கொடுத்தான். உத்தம ஊழியர்களை உருவாக்குபவன் என்பதனுடைய பொறுப்பு என்ன? இவன் ஒரு தொழிலகம் போலவும், இவன் ஒரு பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியர் போலவும் ஒரு சிறந்த தலைவனை, ஒரு ஊழியக்காரனை உருவாக்குவதை பார்க்கிறோம். அது எங்கே போடப்பட்டிருக்கு? என்னோடு கூட அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புத்தகம் 15வது அதிகாரத்துக்கு புரட்டிக் கொள்வில் என்றால், முதலாவது கிறிஸ்தவ மாநாடு முடிந்து அங்கு எடுக்கப்பட்ட தீர்மானங்களை எல்லாம் பர்னபாவும் சீலாவும் இந்த சவுலும் பவுலும் எல்லா புறஜாதியார்கள் மத்தியில் உருவாக்கப்பட்டிருந்த திருச்சபைகளிலே அதை வாசித்து அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி விட்டு இப்போது அவங்க மிஷினரி பிரயாணத்தை துவக்க ஆயத்தமாக இருக்காங்க, 2வது மிஷினரி பிரயாணத்தை. அப்படிப்பட்ட தருணத்தில் இப்போ 2 பேரும் ஒரு நல்ல ஹை கிளாஸ் டீ ஷாப்பில் உட்காந்துருக்காங்க. சென்னைக்கு வரீங்கன்னா A2Bன்னு போட்டிருப்பாங்க, அடையாறு ஆனந்த பவனுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹோட்டல்ஸ். அங்கே போய் உட்காந்துருக்காங்க. உட்காந்து 2 பேரும் காஃபி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பவுல் சொல்கிறாரு, ஏன்பா, முதலாவது மிஷினரி பிரயாணத்தில் எத்தனை தீவுகளை சந்தித்தோம், எத்தனை கிராமங்களை சந்தித்தோம், எத்தனை பேரை ஆண்டவரண்டை நடத்தினோம். அவங்க எப்படி இருக்காங்கன்னு போய் திரும்பி பார்க்க வேண்டாமா, போய் பார்க்க வேண்டாமா என்று பின்தொடர் ஊழியத்தை பற்றி, ஃபாலோ அப் மினிஸ்ட்ரியை பற்றி சொல்லுகிறான். அப்போ பர்னபா என்ன சொல்கிறாரு? நான் அதை யோசித்தது மட்டுமல்ல, நமக்கு 2 பேருக்கும் வயசாயிட்டு போகுது, ஆனால் நமக்கு உதவி செய்வதற்கு ஒரு ஊழியக்காரனை கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்கிறார். யார் என்று கேட்ட உடனே பர்னபா சொல்லுகிறார், யோவான் மார்க்கு, ஜான் மார்க் என்று சொல்கிறார். இதை கேட்ட உடனே பவுலுக்கு அப்படியே ஆந்திரா மிளகா சாப்பிட்ட மாதிரி முகமெல்லாம் வேர்த்து நாக்கெல்லாம் வெளியே தள்ளுது. இல்லை சிலருக்கு கண்ணு மூடும், இவனுக்கு நாக்கெல்லாம் தள்ளுது வெளியே.
யோவான் மார்க்கு பேரை கேட்டவுடனே அவ்வளவு பெரிய ஒரு வெறுப்பு, ஒரு துவேஷம், ஒரு கசப்பு. அப்போ பர்னபா கேட்குறாரு, ஏன்பா யோவான் மார்க்கு பேரை கேட்டவுடனே ஏன் இவ்வளவு அருவருப்பாக ஃபீல் பண்ணுற? முதலாவது மிஷினரி பிரயாணத்தில் நடுவழியிலே நம்மை விட்டு விட்டு போனவனை திரும்ப சேர்க்கக்கூடாது. ஹி இஸ் நாட் ஒர்தி ஆஃப் அ மிஷினரி. அதுவும் நம்ம கம்பெனியில் அவன் இருக்க முடியாது. இது செயல் வீரர், சிலுவை வீரர் குழு. அவன் ஒரு பேடி, அவன் ஒரு பயந்தாங்கொள்ளி, அவனை விட்டுவிடு என்று சொல்கிறான். இதுக்குள்ள அவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கர சண்டை. பவுலும் பர்னபாவும் சண்டை போட்டாங்களா? ஆமாம், பயங்கர கோபம், வாக்குவாதம் நடந்தது. என்ன, பவுல் சீலாவை கூட்டிக் கொண்டு ஒரு வழியாக ஊழியத்திற்கு சென்று விடுகிறார். பர்னபா உதவாக்கரை என்று ஒதுக்கப்பட்ட இந்த மார்க்குவை கூட்டிக் கொண்டு அவர் இன்னொரு திக்கில் ஊழியத்திற்கு செல்கிறார். இப்பொழுது எல்லாருக்கும் வயது வருவது இயற்கை தானே. அந்திம காலத்தில் பவுல் நிருபங்களை எழுதுகிறார். அப்படி நிருபங்களை எழுதும்போது கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் அவர் எழுதுகின்ற ஒரு வார்த்தையை, வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 4வது அதிகாரம் 10வது வசனம். கொலோசியர் 4:10, என்னோடே கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்குவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். மார்க்குவை குறித்து கட்டளை பெற்றீர்களே, அவன் உங்களிடத்தில் வந்தால் அவனை அங்கீகரித்து கொள்ளுங்கள். பவுலால் அவனை ஏற்றுக்கொள்ள முடியலை, தூக்கி எறிகிறார். அப்படிப்பட்ட பவுல் இப்பொழுது என்ன எழுதுகிறார்? மார்க்குவை கூட்டிக் கொண்டு வா, அவனை உங்களிடத்திலே சேர்த்து கொள்ளுங்கள், அங்கீகரித்து கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். இந்த பிலமோனுக்கு எழுதின நிருபம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். எபிரேயர் புத்தகத்திற்கு முந்திய புத்தகம், பிலமோன் 24. என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் என்று சொல்கிறார். யார் எழுதுறா? பவுல் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? மார்க்கு என் உடன் வேலையாள், மை கோவொர்க்கர். எப்படி இப்படிப்பட்ட மாற்றம் வந்தது? அப்படியே 2 தீமோத்தேயு புத்தகத்திற்கு வாருங்கள். 2 தீமோத்தேயுனுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 4வது அதிகாரம் 11வது வசனம். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். Previously he was not a useful vessel, useless fellow. ஆனால் இப்போ இஸ் a useful vessel. என்னுடைய ஊழியத்தில் மிகவும் பிரயோஜனம் உள்ளவன். இப்படிலாம் எழுதிட்டு வரும்போது பேதுரு என்ன எழுதுகிறாரு? யோவான் மார்க்கு என்னுடைய மகன் என்று எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அன்றைய விசுவாசிகள் வாசிப்பதற்கு முதலாவது வெளியே வந்த எழுத்து வடிவத்தில் வந்த புத்தகம் எது? அல்லாவிட்டால் தோல் சுருள் எது? மார்க்கு எழுதின சுவிசேஷம். Until then there was none to read about Christ except old scrolls like Isaiah. ஆக இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய வாழ்க்கையை குறித்து முதலாவது வாசிப்பதற்கு, அவர் பட்ட பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து வாசிப்பதற்கு முதலாவது வந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த தாக்கீது மார்க்கு எழுதின சுவிசேஷம். தூக்கி எறியப்பட்டவன், உதவாக்கரை என்று சொல்லப்பட்டவன், இப்பொழுது ஊழியத்திலே பிரயோஜனம் உள்ளவன் என்று முடிசூட்டப்படுபவன். இது எப்படி வந்தது? பர்னபா என்கிற ஒரு மனிதன், 100 பேர் இருந்தாலும் அவனை அவர் விசேஷமாய் தெரிந்தெடுத்து அவனுக்கு ஊட்டி வளர்த்து
அவனை குளிப்பாட்டி அவனை நேசித்து அவனை பெரியதோர் ஊழியக்காரனாய் உருவாக்குகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, சீடர்கள் என்று சொல்லப்படுபவர்கள், சிலுவையின் உபதேசத்தை கேட்பவர்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பி தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்றுகிறவர்கள், அவருடைய வாழ்க்கை முறை இப்படித்தான் இருக்க வேண்டும். உள்ளத்தை கொடுத்தவர்களாக, உள்ளதையெல்லாம் கொடுத்தவர்களாக, உண்மை சீடர்களை ஒன்று சேர்ப்பவர்களாக, உத்தம ஊழியர்களை உருவாக்குகிறவர்களாக தேவனுடைய சாம்ராஜ்யத்தை கட்டுவோம். அப்படிப்பட்ட ஒரு உருமாற்றம் பெறுவதற்கு இன்றைக்கு ஒரு நல்ல நேரம், அப்படி ஜெபிப்பதற்கு நல்ல ஒரு நேரம். அப்படி ஒரு ஜெபம் ஏறெடுக்காமல் இன்றைக்கு இந்த ஆராதனை முடியும் என்றால், அப்படிப்பட்ட ஒரு ஒப்பு கொடுத்தல் இல்லாமல் இன்றைக்கு கர்த்தருடைய பந்திக்கு வருவீர்கள் என்றால் அது வீண். ஆண்டவரே, நான் காதாலே கேட்ட வசனத்திற்கு என் இதயத்தை சமர்ப்பணம் செய்கிறேன். இன்றைக்கு பர்னபாக்கள் தேவை என்று சொல்லப்பட்டதே, என்னை ஒரு பர்னபாவாக ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும். தலைவணங்கி ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பனே, உம்முடைய பரிசுத்த பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு திருச்சபைக்கு சீடர்கள் தேவை. இன்றைக்கு திருச்சபைக்கு பர்னபாக்கள் போன்ற சீடர்கள் தேவை. சீடனாக மாறாவிட்டால் எப்படி அப்போஸ்தலனாக உருவெடுக்க முடியும்? ஆண்டவரே, அந்த மேற்படிக்கு செல்வதற்கு முன்பாக கீழ்ப்படியாகிய சீடத்துவத்தில் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வை துவக்க, அதை வளர்க்க, அதை பலப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தூய பேதுருவின் ஆலயத்தில் இன்று முதற்கொண்டு தாய்மார் சங்கமோ, வாலிபர்கள் கூட்டமோ, இளம் வாலிபர் கூட்டமோ, ஆண்கள் சங்கமோ எதுவாயிருந்தாலும் சரி, பாடர் குழுவோ, நான் ஒரு பர்னபாவாக பணியாற்றுவேன். மெய் சீடர்களை உருவாக்குவேன், மெய் ஊழியர்களை உருவாக்குவேன். திருச்சபைக்கு ஆசீர்வாதமாய் பாத்திரமாயிருப்பேன் என்று எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தத்தம் செய்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.